வணக்கம், வெல்கம் டு த கோட் வியூஸ். ரீஃபண்ட் ரிவ்யூவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் PS வினோத்ராஜ் இயக்கத்தில் சூரிய நடிச்சிருக்க படம் தான் கொட்டுக்காளி. சில நாட்களாகவே இந்த படத்தோட பேர் அங்கங்கே ஒழிச்சிட்டு இருந்தது. காரணம் என்னென்னா, இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் நிறைய அங்கீகாரம் பெற்றுச்சு. அதே மாதிரி வந்து சில டைரக்டர்ஸ் ஆகட்டும், ப்ரெஸ் ஷோஸில் நிறைய பார்த்திங்கன்னா பாராட்டுகளை பெற்ற ஒரு படமாக இருந்தது. ஸோ தமிழ் சினிமாவை அங்கீகரிக்கிற ஒரு படமாக இந்த படம் வந்து எதிர்பார்க்கப்பட்டது. ஸோ இந்த எதிர்பார்ப்பின் வகையில் ஒரு கிரிட்டிக்காக இல்லாமல், ஒரு டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவாக இல்லாமல், ஒரு காமன் ஆடியன்ஸாக இந்த படம் எல்லாருக்குமே கனெக்ட் ஆகுமா, உண்மையாகவே தமிழ் சினிமாவை அங்கீகரிக்கிற ஒரு படமாக இருக்குமான்றதை ரிவ்யூக்குள்ளே பார்க்கலாம். படத்தோட ஷார்ட் ஒன்லைன்னு போக முடியாது, ஏன்னா படமே ஒன்லைன் தான். ஒரு கிராமம், அதில் வந்து பார்த்திங்கன்னா சூரி அவங்களோட அத்தை பொண்ணு. அவங்க அத்தை பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரிய கல்யாணம் பண்ணிக்க விருப்பமே இல்லை. ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு பையனை லவ் பண்ணுறாங்க. அந்த லவ் வந்து இந்த குடும்பமே சேர்ந்து எதிர்க்குது, சூரிய உட்பட எல்லாருமே எதிர்க்கிறாங்க. ஆனால் வந்து இந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அந்த அடமண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேய் பிடிச்ச மாதிரியே இருக்காங்க. ஸோ இதனால் வந்து ஏதாவது சூரியங்கனே வச்சுருப்பாங்களோ அப்படின்னு வந்து இந்த பொண்ணை வந்து ஒரு சாமியார்கிட்ட கூட்டிகிட்டு போகிறது தான் அந்த ட்ராவல் தான் படமே. ஸோ கடைசியில் இந்த பொண்ணு வந்து திருந்தினாங்களா இல்லையா, அந்த போகிற வழியில் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு, இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன். ஸோ படத்தோட ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா இந்த படம் என்ன மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கணுன்றதை டேரக்டர் வந்து கிளியர் கட்டாக ஃபர்ஸ்ட் ஷாட்லேருந்தே கன்வே பண்ணுறாரு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ பேஸ்ட் நரேஷனாக தான் இருக்க போகுது. நான் கேமரா ஆங்கிள்லாம் இப்படி தான் வைப்பேன், பொறுமையாக தான் எடுத்துகிட்டு போவேன். அதாவது வந்து ஒரு ஆள் வந்து ஃபஸ்ட்டு ஷாட்டே பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து ஒரு கோயிலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போவாங்க நடந்து அந்த தெருவில். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஷாட் அப்படியே சிங்கிள் ஷாட் வந்து ஒன்றுமே இல்லை, அவங்க நடந்து போகிற அப்படியே பேக் ஷாட்டை வந்து போய் அவங்க வீட்டுக்குள்ளே போகிற வரைக்கும் எடுக்கிறாங்க. ஸோ இந்த விஷயமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீட்மெண்ட் தான். அதாவது இந்த படம் இப்படி தான் இருக்க போகுது, இதனால் உங்கள் மூடை செட் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து கிளியர் கட்டாக ஃபர்ஸ்ட் ஷாட்லேயே சொல்லிடுறாங்க. சரி, போக இந்த படத்தில் வந்து என்ன சுவாரஸ்யமாக இருக்க போகுது அப்படின்னு வந்து வெயிட் பண்ணி பார்க்குறப்ப மெல்லமாக இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஃபஸ்ட்டு ஒன்லைன்லேயே சொன்ன மாதிரி இந்த பொண்ணு வந்து அடமண்ட்டாக இருக்கிற ஒரு பொண்ணு, அந்த லவ் பண்ண பையன் தான் வேணும் அப்படி வந்து சூரி வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் ஷாட்லேயே பார்த்திங்கன்னா அவர் வந்து நல்லா டாப் ஆங்கிளில் வந்து ஒரு ஷாட் காட்டுறாங்க. அதிலே பார்த்திங்கன்னா அவரோட கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர். அதாவது எப்படின்னா ரொம்ப இவர் வந்து ஒரு ரூரலில் எப்படி வந்து ஒரு திமிரு பிடிச்ச ஒரு பையன் எப்படி இருப்பார் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவர் வந்து தொண்டையில் பார்த்திங்கன்னா வந்து சுண்ணாம்பு தடவை இருக்காங்க. அது எதுக்குன்ற ரீசன் வந்து தெளிவாக சொல்லலை. பட் ஆனால் வந்து அவர் வாய்ஸ் மாடுலேஷன் பார்த்திங்கன்னா இதுக்காக வந்து த்ரோட்டை வந்து டேமேஜ் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். ஸோ அந்த விஷயம் வந்து இந்த படத்துக்கு தேவையானதா இல்லையான்றது வந்து கடைசி வரைக்கும் வந்து இந்த படத்தில் வந்து எதுவுமே சொல்லலை. பட் ஒரு டிஃப்ரெண்ட் சூரிய நீங்கள் பார்ப்பீங்க, வாய்ஸ் மாடுலேஷனும் சரி, ஆக்டிங்லையும் சரி. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் சூரிய கண்டிப்பாக நம்ம பார்க்கணுன்றது எந்த சந்தேகமே கிடையாது. ஸோ இந்த படம் வந்து கதையாக வந்து நம்ம எடுத்து பார்க்காம இந்த ஒன் லைனை வச்சுக்கிட்டு இதில் வந்து மெட்டஃபோரிக்கலாக என்னென்ன சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க, அந்த விஷுவல் கன்வேயிங்காக வந்து என்னென்ன விஷயம் வந்து டேரக்டர் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு. உதாரணத்தை சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா போகிற வழி அந்த ரூரல் ஏரியாவில் அந்த பொண்ணு வீட்டிலேருந்து கிளம்பி இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த பொண்ணை வந்து ஒரு பேய், அதாவது பேய் ஓட்ட போகிற மாதிரி ஒரு சாமியார்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே வந்து சில பூஜைலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பேய் ஓட்டுற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இந்த நடுவில் இருக்கிற இந்த ஒரு கேப்பில் அந்த ட்ராமா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு ட்ராகிங்கான ட்ராமாவாக தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஷார்ட் டிவிஷன்லையுமே பார்த்திங்கன்னா ஒரு அப்படியே கேமரா வச்சு அப்படியே எடுத்துகிற மாதிரி தான் இருக்குது. அது எந்த ஒரு எடிட்டிங் பேட்டர்னும் வந்து கிடையாது. ஸோ இது வந்து உண்மையாகவே வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம், ஒரு இன்டர்நேஷ்னலி அக்ளைம்டு ஃபிலிமாக இருக்கணும், அதாவது வந்து அவார்ட்ஸுக்கு மட்டுமே எடுத்த ஒரு படமாக இருக்கணுன்றதுக்காக பண்ண விஷயங்களா என்னன்னு தெரியல. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உட்காந்து பார்க்குறப்ப எதுக்காக ஒரு ஆடியன்ஸ் உள்ளே வராங்க, ஏதாவது ஒரு டேக்அவே இருக்கணும். ஸோ வந்து ஒரு ஃபிலிம் ஸ்கூலில் வந்து எப்படி நீ வந்து எடுக்கணும் அப்படின்றத கற்றுக்கிற மாதிரி வந்து ஆடியன்ஸ் போய் உட்கார்றது வந்து இந்த படம் வந்து எல்லா ஆடியன்ஸ்க்கும் கனெக்ட் ஆகும்ன்றது டவுட் தான். ஏன்னா இந்த படத்தில் இருக்க விஷயங்களே அவ்வளோதான் இருக்கே. ஏன்னா வந்து இந்த ஒரு ட்ராவலில் என்னென்ன காட்டுறாங்க, அந்த மெட்டஃபோரிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரே விஷயம் தாங்க, உமன் எம்பவர்மெண்ட் தான் படத்தோட ஒன்லைனே. அந்த படம் வந்து அந்த உமன் எம்பவர்மெண்ட்டே பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுறதுக்கே பார்த்திங்கன்னா படம் முடிச்சுட்டு எதுக்காக இதை எடுத்தாங்க, எதுக்காக இதை எடுக்கிறாங்க. முதல்ல உதாரணத்து வந்து காதலா படம் பார்த்துருக்கீங்களே, ஐயோ 1 நிமிட் ப்ளீஸ், எனக்கு வேண்டாங்க. உனக்கு இல்லம்மா. ஐயோ என்னப்பா பண்ற, என்ன இது அப்படின்னு ஒரு சீன் வரும்ல, அந்த சீன் தாங்க உண்மையாக எனக்கு ஞாபகம் வந்தது படம் பார்க்குறப்ப. மிஷ்கின் கூட சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ப்ரெஸ் மீட்டில் சூரி வந்து ஒன்று கடிக்கிற ஷாட்டே வந்து பார்த்திங்கன்னா நான் அவ்வளோ ஆர்வமாக பார்த்தேன்னாரு. அது இந்த ஷாட்டில் என்னங்க இருக்குது, இல்லை எனக்கு புரியல. இது மாதிரி வந்து ஒரு 4-5 ஷாட் இருக்குது. அது எல்லோரும் போகிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக காலை காட்டுறாங்க. அந்த ஃப்ரேம் வந்து அதாவது வந்து அந்த ஃப்ரேம் ஒரு ஆட்டோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது ஆட்டோ வந்து ஸ்டார்ட் பண்ணி நவுந்து போகிற வரைக்கும் அந்த ஃப்ரேம் வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அங்கேயே தான் இருக்குது. ஸோ அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வல் பாயிண்ட்டுக்காக வந்து யூஸ் பண்ணுறதுக்காக, அந்த இன்டர்வல் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இந்த இன்டர்வல் பாயிண்ட் இது இருக்கணுன்றதுக்காக அந்த விஷுவல் கன்வேயிங்காக யூஸ் பண்ணிருக்கிற விதம் ஒரு பிரில்லியண்டான ஒரு விஷயன்றது டேரக்டர் பாராட்டக்கூடிய விஷயம். ஆனால் அது மற்ற ஷார்ட்ஸ்லையும் தேவைப்படுதா, கண்டிப்பாக கிடையாது. ஏன் அந்த மற்ற ஷார்ட்ஸ்லையும் வச்சிருந்தாரு,
அப்படின்றது வந்து சில கேள்விக்குறிகள்லாம் இருக்குது. ஸோ இது வந்து நான் ஒரு படம் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் அக்ளைம்டாக ஒரு ஃபிலிம் எடுக்கணும், அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ராமேட்டிக்காக இருக்கணும், ட்ராமா தான் இது ஃபுல்லாகவே. அந்த ட்ராமாவில் இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் இருந்தால் கண்டிப்பாக வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு எங்கேஜிங்கான விஷயமா இருந்திருக்கும். பட் இன்ட்ரெஸ்டிங்காக எந்த விஷயமே இல்லாமல் ஏதோ ஒன்று நான் சொல்ல ஒன்று டைப் பண்ணுறேன், அதை நீங்களே புரிஞ்சுக்கணும், அதை நான் வந்து சொல்ல மாட்டேன் அப்படின்றப்ப வந்து எப்படி வந்து இது டேரக்டர்ஸ் வந்து அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ப்ரொமோட் பண்ணலாம், எல்லாம் ஓகே, ஒரு ப்ரொமோஷனாக கூட எடுத்துக்கலாம். பட் இதை வந்து ரொம்ப வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாட தமிழ் சினிமாவே மாற்ற போகிற, தமிழ் சினிமாவை பெருமைப்படுத்தக்கூடிய ஓரளவுக்கு ஒரு படமாக இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு இன்றைக்கி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த ஷோஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஆடியன்ஸ் சொல்கிறப்போ உங்களுக்கே தெரியும். ஸோ நான் சொல்கிறது ரைட் இல்லையான்னு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்ப்பை தூண்டி ஒரு வகையில் தான் வந்து இந்த டேரக்டர்ஸ் பேச்சுமே வந்து இருந்திருக்குன்றது வந்து எனக்கு ஒரு பெரிய டவுட் இருக்குது. அது மாதிரி கிரிட்டிக்ஸ், ரிவ்யூவர்ஸ் யாராக இருந்தாலுமே சரி, இந்த படத்தை வந்து ஹானஸ்ட்டாக சொல்லுங்கள். ஓகே, ஒரு நல்ல ஒரு படைப்பு அப்படின்னு சொல்லலாம், பட் ஒரு நல்ல ஒரு படம் நான் வந்து சொல்லிட முடியாது. ஒரு நல்ல ஒரு படைப்பு, ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் அந்த டைரக்டருக்கு கிடைக்கும். ஸோ இன்னொரு மெயின் விஷயம், இந்த படத்தை வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் கிடையாது. பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லாமல் எதுக்காக இந்த படத்தை எடுத்தாங்கன்றதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குது படம் பார்க்குறப்ப. ஏன்னா இதை லைவ் சவுண்ட்ஸ்லேயே வச்சு எடுக்கணும், இந்த சிம்பிளான கான்செப்ட், ஒன்றுமே இல்லாத ஒரு ஸ்டோரி, இதை வந்து சில விஷயங்கள்லாம் இந்த மாதிரி வந்து புதுசாக ட்ரை பண்ணும்போது தான் இது புதுசுன்னு சொல்லிட முடியாது. லைவ் சவுண்ட்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி வந்து எல்லாமே பண்ணி முடிச்சது தான். ஸோ இது இன்னுமே சவுண்ட் டிசைனிங் வைஸ் பார்த்திங்கன்னா, அந்த சின்ன கோயில் கூற சத்தம், அந்த ஃபஸ்ட்டு அந்த ரூஸ்டர், அந்த சண்டை கோயிலில் இருக்கிற சத்தம், அப்புறம் எதிரில் இல்லை அந்த உள்ளே இருக்க அட்மாஸ்பியரிக்கல் சவுண்டு வந்து கிரியேட் பண்ணுற சவுண்டு வந்து சவுண்ட் டிசைனிங் ரொம்ப பெரிய வேலை இருந்திருக்கு இந்த படத்தில். ஸோ அதுக்கு வந்து சவுண்ட் டிசைனிங்க்கு அந்த அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்துடலாம். அதே மாதிரி வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு உண்டான ஸ்கோப் வந்து இந்த படத்தில் வந்து ஒரே ஒரு சீன் தாங்க, மீதி எல்லாமே வந்து விஷுவல் கன்வேயிங் தான். ஒரே ஒரு சீனில் அந்த ஒரு போட்டு ப்ரூட்டலாக போட்டு எல்லாரையும் போட்டு அடித்து பழகுறாரு அந்த லேடிஸ் எல்லாம். ஸோ அந்த விஷயம் எதிர்பார்க்காம வந்து நடக்கிற அந்த ஒரு சீன் வந்து சூப்பராக வந்து எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸ் பிச்சு உதறி இருப்பாங்க. பட் அது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வந்து வயலன்ஸ் வந்து விமன்ஸ்க்கு எதிராக இருக்கிறது தான் ஒரு படத்தை வந்து கடைசியில் காட்டுற ஒரு கிளைமேக்ஸ் சீன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோலாம் பண்ணோம், கடைசியில் வந்து இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது, ஸோ நம்ம எதுக்கு இதை பற்றி பெருசாக இது பண்ணணும். அப்புறம் இன்னொரு ஷாட் வந்து ஒரு கால சீன் ஒன்று வரும், அந்த ஷாட்லேயும் பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து ஒரு பொண்ணுக்கு என்ன பவர் இருக்குது அப்படின்றது வந்து கிளியராக சொல்லிடுறாங்க. ஸோ இந்த 2-3 விஷயங்கள் டேக்அவேலாம் சூப்பராக டேரக்டர் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய பாராட்டுகள் கொடுக்கலாம். பட் இதனால் வந்து இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களை எங்கேஜிங்காக வச்சுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய கேள்விக்குறி தாங்க. ஏன்னா வந்து தேட்டரில் போய் நீங்கள் இந்த படத்தோட ப்ரொமோஷன்ஸ்லாம் பார்த்துட்டு ரொம்ப எதிர்பார்த்து தேட்டரில் போய் உட்காந்திங்கன்னா ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த கொட்டுக்காளி படத்துக்கு நம்ம கோட் மூவி ரேட்டிங்காக 2/5 கொடுக்கலாம். அண்ட் ரீஃபண்ட் ரிவ்யூவில் இந்த படம் வந்து நம்ம கேரண்டி கொடுக்க முடியாது, ஏன்னா இந்த படம் பர்சனலாக எனக்கு கனெக்ட் ஆகல. அதேமாரி இந்த படத்தை வந்து இப்போ ரிவ்யூ வந்து பார்த்துட்டு நீங்கள் படம் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் சொல்லலாம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா 10 பேர் கமெண்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு வந்து டிக்கெட் அமௌண்ட்டை நான் ரீஃபண்ட் பண்ணிவிடுவேன். ஸோ அன்டில் நெக்ஸ்ட் ரிவ்யூ, பை ஃப்ரம் கோட்.